சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைகர் முத்துவேல் பாண்டியன் இந்த கேரக்டரை தான் நடிக்கிறாரு. ஜெயிலர் 1 படத்தோடைய சீக்குவலாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து கேமியோஸில் பார்த்தீங்கன்னா தற்போது தான் பாலையா, ஷாருக் கான், விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா போன்ற மிக பெரும் நடிகர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி வில்லனாக நடிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. வித்யா பாலனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்களாம். அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே ரொம்பவே பிக்கஸ்ட்டு ஒரு வெற்றியான படம்னா அது ஜெயிலர்னு சொல்லலாம். காரணம், தொடர்ந்து அண்ணாத்த போன்ற மிக ஃப்ளாப்பான படங்களுக்கு மத்தியில் ஜெயிலர் படம் ரஜினிகாந்தை மட்டும் இல்லை நெல்சனையும் ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தது. தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது பாகம் உருவாக்கிட்டு இருக்கு. முதல் பாகம் 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது. இப்போ எப்படியாச்சும் 1000 கோடி அடிச்சாகணும் அப்படின்ற ரெக்கார்டை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெல்சனும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மொத்த டாப் நடிகர்களையும் இந்த படத்தில் இறக்கியிருக்காங்க. தொடர்ந்து பேன் இந்தியன் படமாக இந்த படம் சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பாடலில் தமன்னா நடனமாட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலிருந்து முக்கியமான நடிகை இந்த படத்தில் நடனம் ஆடுறதா தற்போது தகவல்கள் வந்திருக்கு. மேலும் இந்த பாட்டு காவாலா அளவுக்கு ரீச் ஆகுமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா தமன்னா இந்த காவாலா பாட்டில் எந்த அளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை போட்டிருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஜெயிலர் படத்திலேயே முக்கியமான கேரக்டர் தமன்னாவுக்கு தான் இருக்குது. தமன்னா இல்லைனா ஜெயிலர் படமே இல்லை என சொல்லப்பட்டது. கடைசியில் பார்த்தா தமன்னாவுக்கே ஒரு சின்ன சீன் தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகும் என சொல்லப்படுது. இந்த பாட்டுக்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் தற்போது முடிஞ்சிடுச்சான். இந்த பாடலை பொங்கலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் பொங்கலுக்கு தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஜனவரி 3ஆம் தேதி ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது. இதற்கு போட்டியாக தான் ஜெயிலர் படத்துடைய முதல் சிங்கிள் சாங்கை வெளியிடலாம் அப்படின்றத நெல்சன் பிளான் பண்ணியிருக்காராம். தொடர்ந்து அவரோட பங்குக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்களுக்காக இந்த முதல் சாங்கோடைய ப்ரோமோவை பொங்கலுக்கு வெளியிடுறாரு. தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.